எல்லாருக்கும் வணக்கம். வந்து நீங்கள் எல்லாம் வந்து எங்கள் படம் தலைவன் தலைவி படத்தை பார்த்துங்க, ரசிச்சிங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தோட கதையை வந்து டைரக்டர் வந்து என்கிட்ட வந்து சொல்லும் போது இந்த படத்தை எப்படி நீங்கள் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் கதையும் சொன்னார். ஃபுல் வெர்ஷன் சொன்னார். எனக்கு உடனே வந்து அது பண்ணணும்னு ரொம்ப எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனேன். அண்ட் ஆஸ் அ டைரக்டராக நான் சொல்கிறேன், நான் அவர் வந்து ரொம்ப வந்து அவரோட ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா அவர் அனுபவித்து எடுத்திருக்கிறாரு. ஒவ்வொரு கேரக்டரையும் அவர் வந்து அவர் நினச்ச மாதிரியே வந்து செய்ய வச்சிருக்கிறாரு. நான் இவரை வந்து எப்படி நான் வந்து புகழ்றதுன்னு தெரியல. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல ஃபேமிலி பிக்சர் கொடுத்து சக்ஸஸ் பண்ண வச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. விஸ்வாசத்துக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வந்து பெரிய பெரிய ஃபேமிலி பிக்சர் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆல் ஓவர் ஃப்ரம் தமிழ்நாடு ஃபோன் பண்ணி பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு மேலே சொல்ல தெரியல. அவர் டீமில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் நான் பாராட்டுறேன். ஏன்னா கடினமான உழைப்பு, சொன்ன டைமில் எனக்கு முடித்து கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து எனக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லை அந்த நேரத்தில் அவரே எல்லா பொறுப்பும் எடுத்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெஸ் மீடியா எல்லோரும் வந்து எங்கள் படத்தை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லா இடத்துலையும் எங்கள் படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப நல்ல ரிவ்யூவும் வருது. அதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் டைரக்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ், எங்கள் ப்ரொடியூசர்ஸருக்கு ரொம்ப தேங்க்ஸ், கேமராமேன், அப்புறம் இன்னைக்கு சாரால் வர முடியல, விஜய் சேதுபதி சாரால், அவருக்கும் ஒரு பெரிய நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்தவர் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வேலை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மச்சியோடைய ரொம்ப ரொம்ப நாள் வந்து அதுமாதிரி சத்யஜோதியில் வந்து நான் ஃபோட்டோகிராஃபர் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கேமராமேனாக ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். மச்சு தான் காரணம் எல்லாத்துக்கும். அது சேது சாரோட இது 3வது படமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அவரோட நட்பு ரொம்ப தொடர்ந்து இருக்குது. இந்த மாதிரி நல்ல படங்கள் பண்ணணும், நல்ல கதைகள் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். நல்ல டைரக்டர்ஸோட நல்ல ப்ரொடியூசரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஏன்னா மக்கள் கொண்டாடுறதுல எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி நல்ல கதைகளுக்காக தேடலாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து 3 வருஷம் ஆச்சு நான் என்னுடைய படம் வந்து இப்படி வந்து ஒரு ப்ரெஸ்ஸு முன்னால் பேசுகிறதுக்கு ஒரு 3 வருஷம் காத்துட்டு இருந்தது. ரொம்ப எமோஷனாக இருக்குது எனக்கு. உண்மையில் என்னென்னா, நான் இன்னும் தேட்டருக்கு போய் படம் பார்க்கவே இல்லை. எனக்கு முதல் நாள் நான் ரொம்ப பயத்தோடு தான் இருப்பேன். அதை எப்படி ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க, பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கி ப்ரெஸ்ஸு பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அவ்வளோ இதோட கை கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆடியன்ஸுமே வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே நான் என்ன அந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. அது அவங்க கதையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தவங்க எல்லாருமே இது எங்கள் கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே வந்து இந்த படத்தை பாருங்கன்னு வேற ப்ரொமோட் பண்ணுறாங்க. உண்மையிலே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கடைக்குடி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளைக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் லெவல்லையும் தேட்டர் ஓனர்ஸ்லாம் ஃபோன் பண்ணி அவங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய தயாரிப்பாளர் படத்தை பார்த்துட்டு அதோடைய ரிசல்ட்டை வந்துட்டு அவர் சந்தோஷமாக இருக்கும்போது இதுக்கு மேலே எனக்கு என்ன வேண்டியது. அதனால் இந்த படத்தை பார்த்து பாராட்டிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு மீடியாவுக்கும், ஒவ்வொரு ப்ரெஸ்ஸுக்கும், ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும், இந்த படத்தை நல்ல வழியில் கொண்டு வர எல்லாருக்கும் எங்கள் டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஒரு 2 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் ஜாலியாக சிரிக்கிற ஒரு படமாக இருக்கும். ஒரு 20 நிமிஷம் ஒரு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு கனெக்ஷன் இருக்கும். என்ஜாய் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மீடியா எல்லாத்துக்கும் நன்றி. சரிங்களா, ஏற்கனவே வந்து வீட்டுல வந்து 2 சாப்பாடு ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் பார்த்தா அவ்வளவுதான் போல இருக்கு. அப்படியெல்லாம் இல்லை, நல்லா இருக்கு. அது வந்து ஃபீல் எடுத்து வந்துருக்கீங்க. எடுத்து போட்டு உடச்சி அனலைஸ் பண்ணுவாங்கல்ல. ஏன் மகளா பார்க்கலாம் அப்படின்னு தோணும். மகளையும் மருமகளையும் ஒரு அக்கா தங்கச்சியா பேச சொல்ல ஒரு பக்குவம் வரும். கண்டிப்பா அந்த படம் நிறைய பேர் அதான் சொல்றாங்க, நிறைய எங்களை யோசிக்க வச்சிருக்குன்னு சொல்லியிருக்கு. அது கண்டிப்பா ஒரு யோசிக்க வைக்கிற படமா தான் இருக்காது.
அதே போல ஷோ வரதுக்கு முன்னாடி பிரஷுக்கு போடுவாங்க. இந்த வாட்டி ஏன் டிலே, என்ன காரணம்? அது தயாரிப்பாளரையும் நிகில் முருகன் பிஆர் வந்து நீங்க கேட்கணும். இல்ல முன்னாடியே வந்துரும்ல, கருத்து அவங்க கேட்பாங்கல்ல. இல்ல அது அவங்க முடிவு எடுத்தாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆடியன்ஸ் பார்த்துட்டு ப்ரெஸ்ஸுக்கு போகலாம்னு யோசிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி மீடியா அந்த படத்தை நான் முத நாளே போடலான்னு தான் சொன்னேன். இல்ல ஈவினிங் வச்சு இவங்க 2 பேரும் தான் முடிவு பண்ணாங்க. அதுக்கு நான் சம்பந்தம் கிடையாது. அது தயாரிப்பாளருக்கு தான் தெரியும். அவங்க தான் அதை எவ்வளவு வரும்னு. ஆனா என்னன்னா இன்னைக்கு காலையில இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டருக்காரங்கெல்லாம் பேசும்போது இது கடைக்குட்டி சிங்கத்தை பிரேக் பண்ணோம், நம்ம வீட்டு பிள்ளை கலெக்ஷன்ல பிரேக் பண்ணோம் அப்படிலாம் சொல்றாங்க. ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஆமா அது ரொம்ப ஓபன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறது. படம் பார்க்கும்போது எண்ட்ல சர்ப்ரைஸா இருக்கும். நன்றி சார், நன்றி சார். ஒரு சில தம்பதிகளாவது இதுல வந்து மாறுவோம். மாறினா சந்தோஷம் சார். நாங்க ஒரு தியேட்டர் ரிவ்யூ எடுக்க போனப்போ வந்து ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க சொல்லிட்டு போறாங்க, இந்த படத்தை பார்த்து நானும் என் புருஷனை திரும்ப சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல என்ன இருக்கு? எனக்கு இதுதான் சந்தோஷம். அந்த அளவுக்கு இந்த படம் அவங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் கொடுத்துருக்கு. இல்ல நானும் பார்த்தேன், சில ரிவ்யூஸ்ல நான் பார்த்தேன். அவங்க அந்த படத்தை தங்களுடைய படமா பார்த்து அவ்வளவு சந்தோஷமா கனெக்ட் ஆகி அதை வந்து அடுத்தவங்களையும் பார்க்க சொல்லுவோம். அது எல்லாரும் பாருங்கன்னு சொல்றாங்க. படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பேசிட்டு போறது மட்டும் இல்லாம எல்லாரும் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம், குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம்னே சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்றது மாதிரி அவங்க கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா இந்த படத்துடைய பெரிய சக்சஸ் நான் அதை தான் பார்க்குறேன். இந்த படத்துல கொஞ்சம் மிகைப்படுத்தலா, ஏன்னா மாமனார் மாமியார்லாம் அடிச்சு திருப்பி சேர முடியுமா? என் குடும்பத்திலும் பிரச்சனை வந்து திருப்பி சேர்ந்துருப்பாங்க, எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஆனா அடிச்சிட்டோம் வச்சிட்டோம்னா திருப்பி சேர்த்துக்கு அதுவே ஒரு கதையா இருக்குமே. ஏன் அது சினிமாங்கிறனால மிகப்படுத்த? இல்ல அப்படிலாம் இல்லை. இது இந்த படத்தை வந்து ஒரு சினிமாட்டிக்காவே நான் எடுக்கவே இல்லை. நான் பார்த்த கதைகள்ல இருந்துதான் இதை எடுத்திருக்கேன். இது நீங்க வில்லேஜ் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இதை விட பயங்கரமா இருக்கும். நீங்க கேட்ட கேள்வியை நித்யாவும் கேட்டாங்க, சார் இப்படியா சார் சண்டை போடுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அதே கோயில்ல ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தம்பதிகள் இதை விட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்க வாங்க நித்யா அப்படின்னு சொல்லி அதை காமிச்சேன். என்ன சார் இப்படி போடுறாங்க அப்படின்னு ஷாக் ஆனாங்க. நீங்க எங்க ஊருக்கு வாங்க, உங்களுக்கு காமிக்கிறீங்க. இந்த படத்துல கூட ஆண்களையும் அழ வச்சிருக்கு. உட்பட பலர் பத்திரிகையாளர்கள் சின்னதா ஒரு கண்ணீர் வந்துருச்சு நம்மள அறியாம. இல்ல எனக்கு இன்டர்வியூலயே நியூஸ் வந்துச்சு, பத்திரிகைக்காரங்களே கைதட்டி பயங்கரமா சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமா இருந்தது. எண்ட்ல நிறைய பேர் அழுதும் லோக்கல் பேக்ரவுண்ட்ங்கறனால காரம் ஜாஸ்தியா வச்சு. ஏன்னா லோக்கல் பேக்ரவுண்ட்ங்கறனால காரம் ஜாஸ்தியா வச்சு. காரம் ஓவரா இருக்கு. படம் கொஞ்சம் அதனுடைய நேரம் வந்து 2 மணி நேரம் 35 நிமிஷம் இருக்கு. இல்ல 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் இருக்கு. சமீபத்தில் இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே 2 மணி நேரமா சுருக்கப்பட்டிருக்கு. இது நல்லதுதான். இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் 2 மணி நேரம் இருந்தது. இது ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்றது நல்லதுதான். இந்த படமே வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு மேல இருந்தது. அப்புறம் வந்து சார்லாம் வந்து கொஞ்சம் டைம் குறைச்சோம்னா நல்லா இருக்கும்னு சொல்லி அதை 2:20 கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு மேல இன்னும் நெருடல் ஒண்ணு, எல்லாத்தையுமே ஆம்பளைங்களை மட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரியே வச்சிருக்கீங்களே. இல்ல அப்படிலாம் இல்ல, எல்லாம் தான் சேர்த்து போறாரு வராரு. அவங்க கொஞ்சம் தியாகிங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி விஷால் சார் கமலாதேவன் சொல்லியிருந்தார் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்ல, இந்த படங்கள் ரிலீஸ் ஆகும் ஒரு 3 நாள் கேப் விட்டு நீங்க ரிவ்யூ பண்ணுங்க, அந்த காரணத்தினால தான் 3 மணிக்கு போட்டீங்களோ? இல்லை, எங்களுக்கு வந்து கரெக்டா வந்து இந்த டைம் ஃப்ரேம்ல இந்த ஃபைனல் மிக்சிங் அதெல்லாம் வந்து முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சு. உங்களுக்குலாம் காமிக்கும் போது நல்ல காப்பியா காமிக்கிறது தான் நாங்கள் எல்லாருக்கும் அதே மாதிரிதான். ஆமா, கணவன் மனைவி மட்டும் இந்த படத்தை சேர்த்து புரிஞ்சு விஜய் சேதுபதி ஆர்கே சுரேஷுமே இந்த படத்தை சேர்த்து. இல்ல அது நல்லா இருக்கா இல்லையா? அவங்களுக்கு ஒரு கதையை திருப்பி போய் சொல்லிக்கிட்டு ஆனா போங்கடான்னு சொல்றதை விட ஆமா
சார் அந்த காரணத்தை பார்ட் 2லயாவது சொல்லுவீங்களா? ஒரு நல்ல நண்பர் பார்ட்டி எடுக்கட்டுமா? சேர்த்து வச்சுட்டு நல்லதா சார். பார்ட்டி எடுக்கட்டுமா? பிரமாதமா இருக்கு இல்லை சார், எடுக்கட்டுமா? பாப்பா, இன்னும் ஆடியன்ஸ் எவ்வளவு இந்த படத்தை கொண்டாடுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அது முடிவு எடுக்கலாம். ஹீரோ என்ன சொன்னார் சார்? மனசாவில சேர்ந்து அப்புறம் படம் பண்ணி படமே ஃபுல்லா சண்டை முடிஞ்ச பிறகு ஹீரோ என்ன சொன்னார்? ஹீரோ மதியம் ஃபோன் அடிச்சாரு. அவர் ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருக்காரு. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா, எனக்கு எந்த படத்துக்கும் இவ்வளவு ஃபோன் வந்தது இல்லையா, வந்துகிட்டே இருக்கியா, என்னால் ஷூட்டிங் பண்ண முடியலையா, ரொம்ப சந்தோஷம் ஐயா, அப்படி ஒரு படத்தை கொடுத்ததுன்னு சந்தோஷப்பட்டாரு. அதே வார்த்தை தான் நானும் சொன்னேன். ஐயா நீங்களும் எனக்கு கால் ஷீட் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா, எனக்கும் அவ்வளோ ஃபோன் வந்துகிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம்யான்னு சொன்னேன். அது ரொம்ப ஒரு சண்டை போட்டா, ஆனா இன்னைக்கு இந்த நாளுக்காக அன்னைக்கு சண்டை போட்டுருக்கோம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். குழந்தைய ஒரு நாள் ஃபுல்லா அரை மணி நேரம் வச்சிருந்தீங்க, ஒரு நாள் தான் வச்சீங்களா? அவங்க அப்பா அம்மா எதுவும் கேட்கலையா? அவங்க ரொம்ப ரசிச்சாங்க. நாங்க ஒரு ப்ரொமோ வீடியோ நாளைக்கு கழிச்சு ரிலீஸ் பண்ணுவோம். அந்த குழந்தை எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு, அந்த குழந்தை இந்த யூனிட்டுக்குள்ள எவ்வளவு கொண்டாடப்பட்டது அப்படிங்கிறத பாப்பீங்க. அவங்க அப்பா அம்மா அந்த பிள்ளைய வந்து ரொம்ப ரசிச்சாங்க. நாங்க எடுக்கிறத வந்து, ஏன்னா நீங்க பாத்திருப்பீங்க அந்த படத்துல அந்த பிள்ளை எவ்வளவு ஒரு முக்கியமான கேரக்டர்னா, அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் அந்த குழந்தை. சங்கங்களை கலாச்சாரத்துக்கான காரணம் சங்கத்தை கலாச்சாரம். ஏன்னா எங்க ஒரு சங்க தலைவரையே பக்கத்துல வச்சுக்கிட்டு இப்ப என்ன, நானும் ஹீரோ சண்டை போட்ட மாதிரி நானே ப்ரொடியூசர் ஏதாவது மோதிக்கணும் தானே? அதுவும் ஒரு சங்க தலைவர் கேக்குறீங்க சார். அப்புறம் படத்துல எல்லா உறவும் மீன்மையை காமிச்சிங்க. சில டோன்ல வந்து ரெண்டு பிரச்சனைக்கு காரணம் இந்த அம்மாவும் அந்த அம்மாவும் தான் வருது. அம்மா வந்து உண்மையில அப்படியா இருக்காங்க எல்லாம்? சில அம்மாக்கள்னு சொல்லியிருக்கான். அதுல வந்து ஆகாச வீர அம்மாவும் பேரரசி அம்மாவும் சொல்லியிருக்கேன் ஒழிய ஒட்டுமொத்த தமிழகத்து அம்மா நான் சொல்லவே இல்லை. அந்த மாதிரி அவங்க அம்மாவே அப்படித்தான் இருக்காங்க போல. இருக்காங்க, எல்லா அம்மாக்களையும் நம்ம சொல்லல, சில அம்மாக்களையும் நம்ம சொல்லியிருக்கோம். கண்டிப்பா நம்ம சேர்ந்து பண்ணுவோம். நானும் அவன் உதவி ஸ்டில் போட்டோகிராஃபரா இருந்தா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தேன். அப்போலேருந்து அவன் நானும் பழக்கம். ஒவ்வொரு படம் பேசுவான், நடக்கல, அது இப்போ நடந்திருக்கு. அது இன்னைக்கு வந்து ஒரு பெஸ்ட் காம்பவுண்ட் எல்லாருமே சொல்றாங்க. உங்களுடைய இதுவே வந்து ரொம்ப என் ஒய்ஃபே சொன்னாங்க, உங்க 2 பேருடைய இதுவே அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சேர்ந்து கண்டிப்பா நிறைய பண்ணுவோம். ஆமா 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 அவனுக்கு ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா வேல்ராஜ் சாரை கொஞ்சம் ஃபாலோ பண்றதுனால அந்த ஆசை அவனுக்கு இருக்கு. அவனத்தை விரும்பி அந்த கேரக்டர் கேட்டு பண்ணான். இல்லைன்னா அதை எதுவும் வெளில சொல்லல. ஆமா, அந்த காளி வெங்கட் மைனா பையனை நடிச்சது என் பையன், 2வது பையன். முத பையனை வந்து நம்ம வீட்டு பிள்ளை நடிச்சதுனால அவனை மட்டும் நடிக்க வச்சிங்க, என்னையே நடிக்க வைக்கலன்னு கேள்வி கேட்டான். சரி ஓகே, அந்த குற்றம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவன் நடிக்க வச்சேன். ஆனா அது வரைக்கும் நான் வெளில சொல்லவே இல்லை, அது என் பையன் தான். நீங்க கேட்டதுக்காக சொல்றேன். அந்த தம்பியும் சரி இந்த தம்பியும் சரி தம்பியுடையான் படைக்கஞ்சான்ங்கிற மாதிரி படத்துக்கு வந்து பக்கபலமா இருக்காங்க. நான் அன்னைக்கு சொன்னேன்ல, பிரஸ் முன்னால நல்லா வருவான், நல்லா பண்ணிருக்கானா, திரும்ப இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க. ஐயோ அதெல்லாம் ரூம் போட்டு யோசிக்கிறோம்யா, காசு கொடுக்குறாங்க ப்ரொடியூசர். நான் ரியல் இன்சிடென்ட்டை பார்த்தேன். என் மூத்த பையன் பிறந்த நாளுக்கு போகும்போது இந்த இன்சிடென்ட்டை நான் பார்த்தேன். கார்த்தியனை கேட்டார்ல இப்படி இல்லாம இருப்பாங்கன்னு, இதை விட அது பயங்கரமா இருக்கும். அது இன்னொரு கதையாவே எடுக்கலாம். அதை படமா எடுத்தோம்னா அது பயங்கர இன்னும் ரக்குடா இருக்கும். அதோட இன்ஸ்பிரேஷன் தான். ஆனா நான் டோட்டலா கதையை வேற மாதிரி மாத்தி எடுத்தேன். அவங்க திரும்பி சேர்ந்தாங்களா? அந்த மாதிரி நீங்க அவங்க இப்ப ஒன்னதான் இருக்காங்க. நான் சமீபத்துல போய் அவங்களை பார்த்துட்டு தான் வந்தேன். ஒன்னதான் இருக்காங்க. இல்ல என் ஒய்ஃபே சொல்லுவாங்க, எங்க அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, அதனால என் மனைவிக்கு வந்து அந்த மாமியார் தொல்லை மாமனார் தொல்லை இல்ல. அந்த விதத்துல என் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. தங்கச்சி எங்க அக்கா இருக்காங்க. எங்க அக்காவுக்கும் அவங்களுக்கும் பயங்கர நட்பா இருப்பாங்க, பயங்கர சண்டையா இருப்பாங்க. திருப்பி ஆகாச வீரனும் பேரரசு மாதிரி தான். ஓதுமையா கண்டென்ட் நிறைய வந்துருச்சியா? ஆடியன்ஸ்க்கு நான் என்ன சொல்றது, ஆடியன்ஸே சொல்லிட்டாங்க அந்த படம் சூப்பரா இருக்கு எல்லாரும் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் அவங்க அவங்களுக்கு நன்றி, அதான் முன்னாலே சொல்லிட்டேன். இந்த படத்தை வந்து அவங்க படமா எடுத்து கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமே நாங்க பேசுறது மக்கள், அவங்களுக்கு ஒரு மக்கள், அவங்க மக்களுடைய சினிமாவை அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அது வாட்ஸ்அப் குரூப்ல நீ வந்து அது தியேட்டர்ல வந்து 15, 20, 30, 40ன்னா ஃபேமிலியா வர ஆரம்பிச்சிருவாங்க. 1100 screens all over the world.
தமிழ்நாடு வந்து 555. டைலாக் நான் தான் எழுதிருக்கேன். ஜானின்னு சொல்லி அழகா இருக்கீங்க ஜானின்னு சொல்லி வசனத்துல உதவியா இருந்தார். தீபா ரோஜா இருப்பாங்க இந்த பண்ண சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி விஜய் சேதுபதி நித்யா மேனன் ஜோடி பொறுத்த எக்ஸ்ட்ரானரி. அன்னைக்கு சொன்னப்ப தெரியல, நீங்க படம் பாக்குறப்ப அதெல்லாம் உங்க வீடியோல சொல்லுங்கண்ணா. அப்புறம் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா அப்புறம் உங்களுக்கு கண்டென்ட் இல்லாம போகுது. ஆமா 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 அவ்வளவுதான். எங்களுக்கு துணி கருப்பா இருந்தா பெரிய பிளாக் பஸ்டே கொடுத்துட்டாரு. நாங்க எல்லா டீமும் அங்கே போறோம், சாமி கும்பிடுறதுக்கு எல்லாம் போறோம். யோகி பாபுக்கு அதான் வச்சிருக்கீங்க. ஆமா குறி கேக்குற மாதிரி. நல்லா இல்ல. முதல் நாள் வந்து திருச்செந்தூர்ல ஆரம்பிச்சோம். இன்னைக்கு போய் திருச்செந்தூர்ல போய் முருகருக்கு நன்றி சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்து ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சோம், அப்புறம் தூண்டில் கருப்பூர்ல ஆரம்பிச்சோம், அப்புறம் திருவண்ணாமலையில் ஆரம்பிச்சோம். அழகர் கோயில் பக்கத்துல தான் அந்த ஹோட்டல் செட்டு போட்டி எடுத்தோம். அதனால கடவுளுடைய அனுக்கிரகம் இந்த படத்துல நிறைய இருந்தது. அது வெற்றியாகவும் வரும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.